வணக்கம். பரமை பாலா தேவேந்திர பண்பாடுகள தலைவர். இந்த காணொலி ரொம்ப அவசரமா போறோம். இந்த காணொலி இருக்குன்னா தம்பி தீபபாண்டியுடைய வீரவணத்தினால வழக்கு அடக்குமுறை அதிகமா இருக்குன்னு எல்லாரும் காவல்துறை அடக்குமுறை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு செய்தி இல்ல. சில பேரை சொல்லியிருப்பாங்க. தம்பி தினேஷ் சொன்ன மாதிரி எந்த ஒரு இது இல்லை. நீங்க எல்லாரும் வாங்க, தம்பியுடைய வீரவணத்தினால நாளைக்கு அமைதியான முறையில். ஏன்னா அவன் ஒரு புத்தக புரட்சியாளர் சார். எங்களை மாதிரி ஆயுத பரிசையாளர் கிடையாது, அவன் புத்தக பரிசையாளர். நான் நாளைக்கு போறேன். நாளைக்கு எப்படின்னா ஒரு 100 வழியில இந்த ராமநாதபுரத்துல 100 வழியில இங்கிருந்து போறேன். அருப்புக்கோட்டை மையம் கொள்றேன். அந்த அருப்புக்கோட்டையில் என்னுடைய சகோதரர்கள் எல்லா மாவட்டத்தில இருந்து வர்ற இளைஞரை நான் வழிநடத்தி போறேன். என்னைய ஃபாலோ பண்ணி, அதாவது என்னுடைய நம்பிக்கையின் பேரில் வர்றேன் இளைஞர்கள் எல்லாருமே நாளைக்கு அருப்புக்குள்ள 11 மணிக்கு சங்கமிங்க. அங்கிருந்து உங்களுக்கு கூட்டிப்பான். எல்லாரும் வர்றாங்க. எல்லா இளைஞருமே அமைதியான முறையில். ஏன்னா தம்பி தீபபாண்டியன் புத்தக பரிசு அமைதியான ஒரு பாதுகாப்பானவன். அவன் அதே வழிமுறையில் நம்ம வழிபடணும். சரிங்களா? சோ அந்த இடத்துல நீங்க எல்லாரும் அமைதியா வரணும். அங்க தம்பி தீபபாண்டியன் வழிபட்டு வருவான், அமைதியான போவான். காவல்துறையான எந்த அடக்குமுறை இருக்காது உங்களுக்கு. அவசியம் வந்துருங்க. நன்றி.